வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் வாழை இலை சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இதை அப்படியே 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ ரெடி ஆயாச்சு. இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அந்த எண்ணெயிலேயே மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ரெடி ஆயாச்சு. திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சிடலாம். தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ரெடி ஆயாச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். அந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. அது கூடவே வெட்டி வச்சிருந்த ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வேக வச்சிடலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. மசாலா கொதிச்சதும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் மசாலாவோட சேர்ந்து 1 நிமிஷம் வேகட்டும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு அதையும் சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் 3/4 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். அரிசியை நல்லா வேக வச்சிடலாம். சாதம் குழையாம பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானது கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க.
முந்திரி வறுபட்டதும் உலர்ந்த திராட்சை சேர்த்துடலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டாச்சு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இடியப்பம் பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய வாழை இலையை வச்சிடலாம். சேஃப்டிக்காக இன்னொரு சின்ன இலையும் வச்சுக்கோங்க. இடியப்பம் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் கறியை 3ஆ பிரித்து ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். வேக வச்ச சாதத்தில் பாதியை இப்போ வச்சிடலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். மறுபடியும் சிக்கன் கறியை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். இது முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் வறுத்த நெய். மறுபடியும் சாதத்தை வச்சிடலாம். அதுக்கு மேலே சிக்கன் கறியை வச்சுக்கோங்க. அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம், வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, 1 டீஸ்பூன் நெய், கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் வாழை இலையை இந்த மாதிரி மடக்கிடலாம். மடக்குனதுக்கு அப்புறம் வாழை இலையை ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம். இலையை லைட்டாக நெருப்பில் காட்டிக்கோங்க. அப்போ தான் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாழை இலையோட பிரியாணி சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான வாழை இலை சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.